Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A train is moving towards east. Train east நோக்கி போகுது சார். ஓகே, train east நோக்கி போகுது. A car is moving towards north. கார் வந்து north நோக்கி போகுது. ஓகே சார். Both with same speed. ஓகே. The observed direction of car to the passenger of train. இந்த சேம் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். ட்ரெயினில் உட்காந்து இருக்கிற பேசஞ்சர் கார் எங்கே போயிருக்குன்னு கேட்க போகிறான். நல்லப்பா, ட்ரெயினும் காரும் ஒன்றா இருக்காங்க. இப்போ ட்ரெயின்காரன் முன்னாடி வந்துட்டான். ட்ரெயினில் உட்காரவன் என்ன சொல்லுவா, சார் நான் நகரவே இல்லை, கார்காரே ஃபஸ்ட்டு என் கூட இருந்தான், இப்போ என்ன ஆயிடுச்சு, காருக்காரன் இங்கே இருக்கான். சொல்கிறது புரியுதா இல்லையா? ரெண்டு பேர் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ட்ரெயின்காரன் இங்கே இருக்கா. ட்ரெயின்காரன் என்ன சொல்லுவது, சார் நான் நகரவே இல்லை சார். ஆனால் இப்போ காருக்காரங்களை பாருங்களேன், இங்கே போயிட்டான். அப்போ எனக்கு என்னமோ அவன் பின்னாடியும் போயிருக்கான் மேலேயும் போயிருக்கான் அப்படின்னு தோணுது. அப்போ இது இந்த டைரெக்ஷனில் போயிருக்கான். புரியுதா இல்லையா? சார் புரியல சார். நல்லா பாரு, உனக்கு வெலாசிட்டி ஆஃப் கார் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் கேட்குறாங்க. அப்போ வெலாசிட்டி ஆஃப் கார் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின். வெலாசிட்டி ஆஃப் கார் இப்படி இருக்குது, மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் இப்படி இருக்குது. அப்போ ரிசல்ட்னு கண்டுபிடிச்சா இதான் டைரக்ஷன். எந்த டைரக்ஷன் சார் இது? இது வந்து எனக்கு தெரிஞ்சு நார்த் வெஸ்ட். ஏன்? ஏன்னா மேலே நார்த், லெஃப்ட் சைடில் வெஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சு, நான் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.